தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வேதத்தை தியானித்து வருகிறோம். நிச்சயமாக நீங்கள் பிரயோஜனம் அடைந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கிரேஸ் டிவி சேனலுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி ஆண்டவருடைய சத்தியத்தை பரம்பச் செய்கிற நல்ல ஒரு சமூக ஊடகமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸோ ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இதன் மூலமாக பயன்படுகிற உங்களையும் தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் பணியிலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. தேவனுடைய மிகப்பெரிய உன்னதமான பரிபூர்ணமான சித்தம் என்ன அப்படின்னா, இந்த பூமியை பரலோகமாய் மாற்ற வேண்டும் என்பது. ஸோ இதை ஆண்டவர் எப்படி செய்கிறார் அப்படின்னா, அவரை அறிகிற அறிவை கொண்டு தான் செய்கிறார். ஸோ அதற்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்களையும் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஸோ இன்றைக்கு ஜனங்கள் நம்ம ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தா எந்த அளவுக்கு அதை வாசிப்பாங்கன்னு தெரில, சர்ச்சுக்கு எந்த அளவு வந்து கேட்குறாங்கன்னு தெரில. ஆனாலும் அன்று பல விதங்களிலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொண்டு இருக்கிறார். அதில் மிக முக்கியமாக இந்த கடைசி நாட்களில் அன்று சமூக ஊடகங்களை வல்லமையாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஸோ இதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இதை கேட்கிற உங்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகட்டும். ஓகே, நான் போன மெசேஜில் பேசும்போது தேவன் யார் அப்படிங்கிறதை குறித்து நம்ம தெரிந்துள்ளோம். ஏன்னா தேவனுடைய பார்வையில் நாம் யார் அப்படிங்கிறத நாம் அப்படி தியானித்து கொண்டு இருக்கும்போது போன செய்தியில் அந்த தேவன் யாராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த தேவனுடைய பார்வையில் நான் யாருங்கிறதையும் பிறர் யாருங்கிறதையும் நாம் தெரிந்து கொண்டால் ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஸோ இந்த செய்தியை பேசுவதற்கு முன்பாக ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் முன்பாக வைக்கிறேன். தேவன் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருக்கணும். தேவனுடைய பார்வையில் நான் யாருங்கிறது தெரிந்திருக்கணும். தேவனுடைய பார்வையில் பிறர் நம்மை சுற்றி இருக்கிறவங்க யாராக இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 பார்வை மிக முக்கியமான பார்வையாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஸோ நிச்சயமாக அந்த தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, மறுரூபத்தை அது கொடுத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ போன மெசேஜில் மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு உவமையின் மூலமாக அவர் தயாளனாக இருப்பதையும் அந்த தயாள குணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத முந்தி வேலைக்கு வந்தவங்க வன்கண்ணனாய் இருந்ததையும் அவங்க எப்படி ஒரு அக்கிரம செய்கைக்காரர், பிந்தி வந்தவர்கள் என்கிற பெயரை பெற்றுக்கொண்டார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஸோ நான் நம்புகிறேன் நீங்களும் நானும் இன்றைக்கு முந்தி வேலைக்கு வந்தவர்களாக இல்லாமல், அந்த பகலிலே உஷ்ணத்திலே கஷ்டப்பட்டவர்களாக இல்லாமல் சாயங்காலத்தில் வேலைக்கு வந்தவர்களாக நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் இதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா, நம்ம முன்னாடி முன் காலங்களில் கஷ்டப்பட்ட மாதிரி இப்போ நிறைய விஷயங்களை வந்து நம்ம கஷ்டப்படலை. எந்த அளவுக்கு சொல்லலான்னா, எத்தனையோ இடங்களில் ஆறுகள் இருந்த இடங்கள், சில வெள்ளோடைகள் இருந்த இடங்களில் நாம் போகணும்னா அப்போல்லாம் அது வெள்ளோடையாக இருக்கும். அப்போல்லாம் பாலங்கள் கிடையாது. தண்ணீர் அதிகமாக வந்ததுன்னா நம்மளால் கடந்து போக முடியாது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட இடங்களில் எல்லாமே பாலம் போட்டுட்டாங்க, மேம்பாலம் போட்டுட்டாங்க. அப்போ நம்ம இன்றைக்கி ஈஸியாக தான் என்ன பண்ணுறோம், ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பழைய ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டோம் அப்படிம்பாங்க. இல்லை, ஆண்டவர் அப்படி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்லாம் சொல்லி என்ன பண்ணலை, வைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஸோ அதாவது சில சுவிசேஷத்தின் நிமித்தமாய் சில கஷ்டங்கள் வரலாம், சில உபத்திரவங்கள் வரலாம். ஆனால் நாமவே நமக்கு சில தேவையில்லாத கஷ்டங்களை என்ன பண்ணிக்கிடக்கூடாது, வருவித்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நிழலை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த நிழலை நாம் என்ன பண்ணணும், அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு அன்னைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம், நாங்கள் மாட்டுண்டியில் போனோம், சைக்கிளில் போனோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்குள்ள வளர்ச்சி என்னவோ அந்த அப்டேட்டட் மைண்டாக நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். ஸோ இது சரீரப்பிரகாரமான காரியம். இதை போலவே ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆண்டவர் அப்டேஷன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஸோ அந்த மனநிலை நமக்கு உண்டாகணும். ஸோ அதை முன்னிட்டு இப்பொழுது ஒரு முக்கியமான சத்தியத்தை, தேவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் ஜெபித்து நாம் ஆரம்பிக்கலாம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்,
ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்முடைய நல்ல அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமாய் இருக்கிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்க உம்முடைய நல்ல வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பேதைகளையும் ஞானியாய் மாற்றுகிற உம்முடைய நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே. ஹல்லேலூயா. ஓ, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு ஆதாரமாய் இருக்கட்டும், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு நல்ல அஸ்திவாரமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தையின் மீது ஆண்டவரே நாங்கள் கட்டப்படுகிறவர்களாய் இருக்க கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டு உம்முடைய பார்வையிலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், உம்முடைய பார்வையிலே எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், நாங்கள் எப்படி அவர்களை பார்க்க வேண்டும் என்கிற அந்த அறிவு எங்களுக்குள்ள இன்னும் அதிகமாய் உண்டாகட்டும். தொடர்ந்து ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே, இன்றைக்கு நான் ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு முக்கியமான விலையேறப்பட்ட சத்தியத்தை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். ஸோ ஆண்டவர் தயாளன் என்கிற அந்த மனநிலையோடு கூட நாம் இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஸோ தேவன் எப்போவுமே நம்முடைய சூழ்நிலையின் அடிப்படையில் நம்மை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய கிரியையின் அடிப்படையிலும் நம்மை பார்க்கிறவர் அல்ல. அவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு ப்ளூ பிரிண்ட் வைத்திருக்கிறார். அந்த ப்ளூ பிரிண்டின் படிதான் அவர் பார்க்கிறார் என்பதை நான் ஆதாரமாக்கி இந்த சத்தியத்தை உங்களோடு கூட பேசுகிறேன். எந்தவித மாம்ச சிந்தையும் இல்லாமல், எந்தவித ஜென்ம சுபாவமும் இல்லாமல், நல்ல தேவ ஞானத்தோடு கூட, நல்ல ஆவியின் சிந்தையோடு கூட நாம் இதை அறிந்து கொள்வோம். இது மிகப்பெரிய விடுதலையையும் மிகப்பெரிய மறுரூபத்தையும் நம்மிலே கொடுக்கும். ஓகே, இந்த 20ஆம் அதிகாரத்தில் என்ன சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இங்கே ஆபிரகாம் பரதேசியாய் அப்படியே கானான் தேசத்தில் சுற்றி வரும்போது கேரார் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தங்குறாரு. ஸோ இங்கே என்ன நடக்குது? 2ஆம் வசனத்தில் பாருங்க. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். ஓகே, இங்க ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளை அந்த தேசத்து ஜனங்களுக்கு பயந்து அவர் என்ன பண்றாரு? சகோதரின்னு என்ன பண்றாரு? அவர் வந்து அறிமுகப்படுத்துறார், சொல்லி வைக்கிறார். ஏன்னா மனைவின்னு சொன்னா என்ன பண்ணிடுவாங்க? கொலை பண்ணிட்டு சாராளை உயிரோட வச்சு சாராளை ஏதாவது கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தன் மனைவியை சகோதரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த தேசத்துக்காரங்க சரி சகோதரியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தூக்கத்தான் செய்வேன்னு என்ன பண்ணிட்டான்? அபிமெலேக்கு ஆளை வச்சு சாராளை அழைப்பிச்சிட்டான். ஓகே, இப்ப காரியம் நடந்துச்சு. அடுத்து 3ஆவது வசனத்துல பாருங்க. தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். ஹல்லேலூயா. ஸோ இப்போ ஆண்டவர் அங்கே ஆபிரகாமுடைய குடும்பத்துக்காக, தன்னால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்காக, சாராளுக்காக அந்த அரண்மனைக்குள்ள இறங்கி அவர் வேலை பார்க்கிறார். இங்க ஆபிரகாம் ஒரு பிரயாசம் எடுக்கிறாரு. தன்னை தப்புவித்துக் கொள்ளும்படியும் தன் மனைவியை தப்புவித்துக் கொள்ளும்படியும் ஒரு பொய் சொன்னா நான் என்ன பண்ணிடலாம், தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு பொய்யை சொல்றார். ஆனால் அந்த பொய் என்ன பண்ணல, அவருக்கு கை கொடுக்கல. ஸோ அவர் பொய் சொன்னாலுமே சாராளை உள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து நல்ல கவனிங்க. இப்போ அந்த சாராளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் நினைத்தால் அந்த அரண்மனை வாசல் வரைக்கும் தான் போக முடியும். ஆனால் அரண்மனைக்குள்ள போக முடியாது. சாராளை இப்போ அபிமெலேக்கு என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் இப்பொழுது சாராளை தப்புவிக்கும்படி ஆபிரகாமை அழைத்த தேவன் அங்கே இறங்கி நிற்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நம்முடைய சில கிரியைகள் நமக்கு என்ன செய்யாது, கை கொடுக்காது. அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு துர்க்கிரியைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் உண்மையை சொல்லலை, பொய் சொல்லி இருக்கிறார். அந்த பொய் என்ன பண்ணலை, இவருக்கு வேலையை இவருக்கு கை கொடுக்கவில்லை, இவருக்கு உதவி செய்யவில்லை. கடைசியில் தேவன் தான் என்ன பண்ணுறார், இறங்கி அபிமெலேக்கை மிரட்டி, மௌன நீ அழைச்சிட்டு வந்த அந்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்த பார்த்துக்கோ, அவளை தொடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, பயமுறுத்துகிறார். அபிமெலேக்கு அவளை சேரவில்லை. ஓகே, இது சம்பவம் நடக்குது. அடுத்து பாருங்க, அடுத்த 6ஆவது வசனத்தில் அந்த அபிமெலேக்கிட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அபிமெலேக்கு தன்னை ஒரு விதமாக காண்பிக்க முயற்சி எடுக்கிறான், நீதி உள்ளவனா காண்பிக்க முயற்சி எடுக்கிறான். அந்த மனுஷன் நீதி என்ன செய்ய, தேவனுடைய நீதிக்கு முன்பாக, அவருடைய பார்வைக்கு முன்பாக நிற்காது. பாருங்களேன், அவர் சொல்கிற 5ஆவது வசனத்தில், இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா,
அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். மனுஷன் நீதி இப்படி தான் இருக்கும் பாருங்களேன். அடுத்தவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு வந்திருக்கிறான். அடுத்து இன்னும் நல்லா கவனிச்சு பார்த்தேன், அவன் சொன்னான் சகோதரின்னா, சரி சகோதரியாவே இருக்கட்டுமே, அதுக்காக அவன் சகோதரியை தூக்கிட்டு வந்துருவாரா? ஆனால் இங்கே அபிமெலேக்கு அவனுடைய மனைவி இல்லல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், எப்பா அவ அவனுடைய மனைவின்னு ஆண்டவர் உண்மையை சொல்லிட்டார். ஆனால் ஆபிரகாம் போய் சொன்னாரு. அபிமெலேக்கு சொல்றா, ஐயா அவனுடைய சகோதரின்னு சொன்னதுனால தான் தூக்குனேன். பார்த்தீங்களா, மனுஷ நீதி இப்படி தான் என்ன செய்யும் இருக்கு. அப்போ சகோதரினா நீ தூக்கிட்டு போயிடுவியா? ஆண்டவர்கிட்டே தன்னுடைய மனுஷ நீதியை அத்தியலை மாதிரி இருக்கிற அந்த நீதியை என்ன பண்றாரு, வெளிப்படுத்தி காண்பிக்கிற. ஆண்டவர் சொல்ற, எப்பா இல்லை, அவன் சொல்றான், நான் உத்தம இருதயத்தோட என்ன பண்ணேன், இதை நான் சுத்தமான கையோட செய்தேங்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ உத்தம இருதயத்தோட இதை செஞ்சேன்னு நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்தபடிக்கு நான் உன்னை என்ன பண்ணேன், தடுத்தேன். நான் தடுக்கலைன்னா நீ என்ன பண்ணியிருப்ப, அவ கூட பாவம் செய்திருப்ப, மிகப்பெரிய விளைவை நீ சந்திச்சிருப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காரியங்களை விளக்கி சொல்றார். ஓகே, இப்போ நம்முடைய தியானத்துக்கு வரலாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு 7வது வசனத்தில், அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இந்த ஆபிரகாமை இப்போ இந்த அபிமெலேக்கிட்ட அறிமுகப்படுத்துகிறார். பாருங்களேன், என்ன சொல்லி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவன் ஒரு தீர்க்கதரிசி. பிரைஸ் காட். ஸோ அபிமெலேக்கினிடத்தில் ஆபிரகாமை தேவன் அறிமுகப்படுத்துகிறார். அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. இப்போ ஒரு சாதாரண மனிதன், இப்போ ஆபிரகாமுடைய அந்த சூழ்நிலைகள், அவன் பேசின விதம், அவனுடைய கிரியை, இதையெல்லாம் வைத்து அபிமெலேக்கினிடத்தில் ஆபிரகாமை ஒரு சாதாரண மனிதன் சொன்னா எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அவன் பொய்யன். ஏன்னா அவர் பொய் தானே சொன்னார். கிரியின் அடிப்படையில் அவர் பொய் தான் சொல்லி இருக்கிறார். அப்போ என்னதான் சொல்லணும்? ஆபிரகாம் தன் மனைவியை சகோதரி என்று பொய் சொன்ன பொய்யன். ஆனால் இங்கே தேவன் ஆபிரகாமை அவருடைய கிரியையின் அடிப்படையில் சொல்லாமல் தன்னுடைய அழைப்பின் அடிப்படையில் சொல்லுகிறார். பிரைஸ் காட். ஸோ இந்த சத்தியத்தை தேவ பிள்ளைகள் தெளிவாய் தெரிந்து கொள்ளணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் பார்த்து நான் சொல்கிறேன், தேவன் உங்களை உங்களுடைய கிரியையின் அடிப்படையில் பேசுகிற தேவன் அல்ல. அவர் உங்களை ஒரு அழைப்பில் அழைத்திருக்கிறார். பார்த்தீங்களா, அந்த அழைப்பின்படி தான் பேசுகிற தேவன். அவர் அழைத்த அழைப்பும் அந்த கிருபை வரங்களும் அது மாறாததாக இருக்கிறது. இப்போ இங்கே ஆபிரகாம் பொய் சொல்லிட்டார் அப்படின்ன உடனே தேவன் அபிமெலேக்கிட்ட போய் அவன் சரியான பொய்யன் அப்படிலாம் ஆண்டவர் அறிமுகப்படுத்தலை. ஆண்டவர் சொல்றாரு, அவன் மனைவியை அவன்கிட்ட அனுப்பி விட்டுரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. பிரைஸ் காட். இதை நாம் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். இதுதான் அவருடைய மனது, இதுதான் அவருடைய மனநிலை. ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தேவன் அவனை இப்படி செஞ்சிடணும், இவட இப்படி செஞ்சிடணும், இப்படி சொல்லிடணும், அப்படி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு போட்டி பொறாம தான் என்ன பண்ணுது, காணப்படுகிறது. இதனாலேயே தேவனுடைய ராஜ்யம் சரியாய் கட்டப்பட முடியாத அளவுக்கு அது இடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் அது இடிக்கப்பட்டு, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் அது நிலை நிற்காது. இங்க பாருங்களேன், தேவன் பொய் சொன்ன ஆபிரகாமை அவர் யாருன்னு சொல்றாரு, தீர்க்கதரிசின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. சோ நான் இந்த சத்தியத்தை சொல்வதற்கு முன்பாக போன வாரத்துல தேவன் எவ்வளவு தயாளமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த சம்பளம் கொடுக்கிற விஷயத்துல சொன்னேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டதான் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிடுவீங்க. இல்லைன்னா நீங்க இதை தவறாய் புரிந்து கொள்வீர்கள். சோ அவருடைய மனநிலையை பாருங்களேன். தான் அழைத்த பிள்ளைகளை அந்த உலகத்தானா இருக்கிற அபிமெலேக்கினிடத்தில் அவர் விட்டு கொடுக்கவில்லை. அவனை பொய்யன் என்று சொல்லாமல் ஆபிரகாமை உயர்வா சொல்றாரு, தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். பிரைஸ் காட். இந்த மனநிலை நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரணுங்க. நம்ம பிள்ளைங்களை நாம என்ன செய்ய விட்டு கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லுவீங்க, அப்போ அவன் பொய் தானே சொன்னான், அவன் இப்படி தானே இருக்கான், அவனை நான் அப்படி தானே சொல்லணும் அப்படின்லாம் அவங்களுக்கு தோணும். இல்லைங்க, அவன் எப்படி இருக்கானோ அப்படி சொல்லக்கூடாது. உங்கள் பிள்ளையாக இருந்தாலும் சரி,
தேவனுடைய எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களை அவருடைய கிரியையின் அடிப்படையில் நீங்கள் பார்த்து பேசக்கூடாது. தேவனுடைய அழைப்பின் அடிப்படையில் தான் பேசணும். அவன் என்னன்னாலும் செய்யட்டும், அவனை பார்த்து சொல்லுங்க, இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறவன், இவன் என்னுடைய குமாரன், இவன் தீர்க்கதரிசி, இவன் ராஜா, இவன் ஆசாரியன் என்பதை மாத்திரமே நாம் அறிக்கை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. சோ கிரியையின் அடிப்படையில் ஒருவரை சொல்வதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். சொல்றது ஈஸியாக இருக்கும், ஆனால் இது வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை பிராக்டிஸ் பண்ணும்படி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேனே. இப்போ தேவன் தீர்க்கதரிசின்னு சொன்னார். ஓகே, ஒரு மனிதனை வைத்து நான் ஒரு அடையாளம் காண்பிக்க உங்களுக்கு உதாரணமாய் சொல்ல விரும்புகிறேன். தாவீது கோலியாத்தை வீழ்த்துறாரு. ராஜாவா தேவன் அவரை நியமிச்சிருக்கிறார். ஆனால் இப்போ சவுல் ராஜாவாய் ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் தாவீது, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000ன்னு பாடின உடனே சவுலுக்கு தாவீது மேலே காய்மை விகாரப்படுறாரு, பொறாமப்படுறாரு, எரிச்சல் படுறாரு. தாவீதை கொலை செய்வதற்கு அவருடைய ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, தாவீதை கொலை பண்ணுவதற்கு அவர் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார், துரத்தி கொண்டே இருக்கிறார். தாவீது ஓடிக்கொண்டே இருக்கிறாரு. ஆனால் எந்த ஒரு இடத்திலும் தாவீது சவுலை பகைவனாய் நினைக்கவில்லை. ஆனால் சவுல் தாவீதை பகைவனாய் நினைத்தார். தாவீது சவுலை சொல்லும் போதெல்லாம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பிரைஸ் காட். ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 18 எழுதி இருக்குது, கர்த்தர் அவனை விட்டு போய்விட்டார். ஆனால் பொல்லாத ஆவி சவுலை என்ன செஞ்சுதான், பிடிச்சுதான். ஆனால் அப்படி இருந்தும் தாவீது ஒருபோதும் சவுலை பொல்லாத ஆவி பிடித்தவர் என்று சொல்லவே இல்லை. சவுலை சொல்லும் போதெல்லாம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இதுதாங்க ராஜ்யத்தின் மனநிலை, இதுதாங்க ஆவிக்குரிய தன்மை. யாரா இருந்தாலும் சரி, உங்களை பகைத்தாலும் அவர்களை நீங்கள் கனக்குறைவாக என்ன பண்ணக்கூடாது, மரியாதை குறைவாய் பேசக்கூடாது. அவங்க இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்து பேசக்கூடாது. ஆரம்பத்தில் தேவன் சவுலை என்ன அழைப்பில் அழைத்தாரோ, எப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்தாரோ, அந்த அபிஷேகத்தின்படியே தான் சவுலை என்ன பண்ணுறாரு, பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இதனால உங்களுக்கு ஒரு நஷ்டம் உண்டாகாதுங்க. ஒருவேளை சவுலுக்கு நஷ்டம் உண்டாகலாம். தாவீதை பகைத்த சவுலுக்கு நஷ்டம் உண்டான, யுத்தத்தில் போய் அவர் மடிந்து போனார். ஆனால் தாவீது தீர்க்காயுசு உள்ளவராய் தன்னுடைய மகனை தன் கண் காண சிங்காசனத்திலே அமர்த்தி வைத்து போனார். ஒருவேளை தவறா ஒருத்தங்க இருக்கிறாங்களா, அவங்க இருந்துட்டு போட்டும். ஆனால் நீங்கள் அவங்க தவறாக இருந்தாலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் பாருங்க, உங்களுக்கு எந்த பாதிப்புமே உண்டாகாது. நீங்கள் முன்னேறி கொண்டே தான் இருப்பீர்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அது மாதிரி பாருங்க, உன் சத்துரு பசியாக இருந்தா அவனுக்கு போஜனம் கொடு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், நான் போஜனம் கொடுக்கும்போது கத்தி வச்சு குத்திட்டாம்னா அப்படின்னு வரும். இல்லை, அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்கங்கிறத பற்றி ஆண்டவர் பேசவே இல்லை. நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்போ தாவீது ஒரு விலையேற பெற்ற பார்வையை சவுலின் மீது வைத்திருந்தார். அதுதான் தேவன் சொல்றாரு, தாவீத என் இருதயத்துக்கு ஏற்றவன். பிரைஸ் காட். ஸோ இங்கே ஆபிரகாம் பொய் சொல்லி இருந்தாலும் அவனை கிரியையின் அடிப்படையில் தேவன் அறிமுகப்படுத்தாமல் தம்முடைய அழைப்பின்படி, தம்முடைய திட்டத்தின்படி மேன்மையாய் அபிமெலேக்குவினிடத்தில் அறிமுகப்படுத்துகிறார். உங்களுடைய பிள்ளைங்களை நீங்கள் யார்கிட்டையும் அறிமுகப்படுத்தினா இன்றைக்கி நல்லா கற்றுக்கொள்ளுங்க. அவங்கள என்ன பண்ணக்கூடாது, இவன் முட்டா பையன், இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, லூசன், ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய மாட்டான், இப்படி உங்கள் சொந்தக்காரங்கள்ட்டையோ மற்றவர்கள்ட்டையோ என்ன பண்ணாதீங்க, பிள்ளைங்களை அறிமுகப்படுத்தாதீங்க. ஆவிக்குரிய பிரகாரமாக சொல்லணும்னா அவனெல்லாம் சொல்லுங்க, இவன் பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுங்க. அவனுக்குள்ள உற்சாகம் அடைவான். ஹல்லேலூயா. அது மாதிரி அவனை என்னவா நீங்கள் ஆக்க விரும்புறீங்க, ஒரு ஊழியக்காரனா, இல்லை ஒரு டாக்டரா, இல்லை கலெக்டரா அப்படின்னா அதை வச்சே சொல்லுங்க. இவன் கலெக்டர் பாருங்க, அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கிறா, இவ்வளோ நீங்கள் சொல்லுங்களேன். அந்த பிள்ளைங்க என்கரேஜ் ஆவாங்க. ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் ஆபிரகாமை தீர்க்கதரிசி என்று அறிமுகப்படுத்துவது என்னை ஆச்சரியத்துக்குள்ளாக்குகிறது. ஹல்லேலூயா. ஓகே, ஒரு சாதாரண மனுஷன்ட்ட கேட்டால் ஆபிரகாம் யார், பொய் சொல்லியிருக்கான், உடனே என்ன சொல்லுவாங்க, பொய்யன். ஆனால் இதே இது ஒரு ஊழியக்காரங்கள்ட்ட போய் ஆபிரகாமை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஊழியக்காரங்களுக்கு 2 பார்வை இருக்கும். என்ன பார்வை தெரியுமா? மனுஷங்களுடைய கிரியின் அடிப்படையில் பார்க்கிற பார்வை, தேவனுடைய கிருபையின் அடிப்படையில், அவருடைய அழைப்பின் அடிப்படையில் அவங்கள பார்க்கிற பார்வை. அப்போ 2 பார்வை இருக்கும் பாருங்களேன்.
இது என்ன ஆகும் தெரியுங்களா? கிரியின் அடிப்படையில் பார்க்குற பார்வை பொய்யன், தேவனுடைய அழைப்பின்படி பார்த்தா தீர்க்கதரிசி. இவ ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ரெண்டையும் சேர்த்து சொல்லுவாங்க. ஆபிரகாம் ஒரு பொய் தீர்க்கதரிசி. உண்மையா இல்லைங்களா? அப்போ மனிதர்கள் பெயர் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க? பொய்யன். ஊழியக்காரங்க பெயர் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க? பொய் தீர்க்கதரிசி. ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு பெயர் கொடுத்தால் எந்த கலப்படமும் இல்லாமல் அவர் தீர்க்கதரிசி என்று அவர் ஆபிரகாமுக்கு பெயர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்போ ஒருத்தன் எப்படி இருந்தாலும் அவனை எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் வரக்கூடாது. தேவன் மேலே நம்பிக்கை வைத்து ஆபிரகாமை தீர்க்கதரிசி என்று அழையுங்கள். எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஸோ தேவன் ஆபிரகாமை தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், நல்ல கவனிங்க. தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு ஒரு அழகா ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் ஆபிரகாமை அந்த அபிமெலேக்குக்கு முன்னாடி மேன்மையாய் காண்பிக்கிறார். தேவ பிள்ளைகளை, நம்ம தேவ பிள்ளைங்களை உலகத்துக்கு முன்னாடி நம்ம மேன்மையாக காமிக்க முடிஞ்சால் காமிப்போம். இல்லைன்னா தயவுசெய்து அமைதியாக என்ன பண்ணிக்கிடும், இருந்துக்கிடும். யாரையும் நம்ம ரொம்ப என்ன பண்ண வேண்டாம், குற்றப்படுத்தி அவனுடைய கிரியைகளின் அடிப்படையில் பேசுகிறாங்க. பாருங்கள், ஆண்டவர் பேசுகிறது எல்லாமே தனி கிருபையில் பேசுகிறார். பாருங்களேன், அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக என்ன பண்ணுவான்? வேண்டுதல் செய்வான். பிரைஸ் காட். ஸோ ஆண்டவர் ஆபிரகாம் தீர்க்கதரிசிங்க, அவர் உறுதியாக இருக்கு. அவர் மனம் மாறவே ஒருவேளை ஆபிரகாம் சூழ்நிலையின் அடிப்படையில் பயந்து போய் ஒரு பொய் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த சூழ்நிலையின் அடிப்படை, அந்த கிரியின் அடிப்படையில் ஆபிரகாமை பொய்யன் என்று சொல்லி ஆண்டவர் தீர்ப்பு செய்யவில்லை, அவனை தீர்க்கதரிசி என்றே தீர்ப்பு செய்கிறார். பிரைஸ் காட். ஸோ கடைசி ரிசல்ட் என்ன அதை சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பாருங்க, ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். பிரைஸ் காட். ஆபிரகாமுடைய ஜெபத்திற்கு ஒரு மிகப்பெரிய அனுகிரகம் என்ன செய்து உண்டாகிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்போ ஒரே ஒரு கேள்வியோடு கூட நான் இந்த பிரசங்கத்தை முடிக்கிறேன். இப்போ ஆபிரகாம் ஜெபம் பண்ணார், வேண்டிக் கொண்டார், அங்கே அவங்க பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். ஓகே, இப்போ ரெண்டு குணாதிசயம் இருக்குன்னா, இப்போ நான் மனிதனுடைய பார்வையில் ஆபிரகாம் யார், தேவனுடைய பார்வையில் ஆபிரகாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட்டை சொல்லி முடிக்கிறேன். ஓகே, இப்போ அவர் பொய் சொன்னார்ல, கிரியையின் அடிப்படையில் ஆபிரகாம் யாரு? பொய்யன், பொய் சொன்னார். ஓகேவா? மனிதனுடைய பார்வையிலும் அவர் பொய்யன். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர் தீர்க்கதரிசி. ஓகே, இப்போ தேவன் பொய்யனுடைய ஜெபத்தை கேட்டு அனுகிரகம் பண்ணினாரா பிள்ளை பெறும்படி, இல்லை தீர்க்கதரிசியினுடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு பொய்யனுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணவில்லை, ஒரு தீர்க்கதரிசியினுடைய ஜெபத்தை கேட்டு தான் அபிமெலேக்கும் அவனுடைய வேலைக்காரன் பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். பிரைஸ் காட். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய அந்த மேன்மையான பார்வை ஆபிரகாமை அவனுடைய கிரியின் அடிப்படையில் பார்க்காமல், தன்னுடைய கிருபையின் அடிப்படையில், அழைப்பின் அடிப்படையில், திட்டத்தின் அடிப்படையில் அவனை தீர்க்கதரிசியாய் பார்த்தார். பாருங்களேன், இவன் ஆபிரகாம் என்ன ஆயிட்டார் தெரியுமா? அந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தேவனுடைய கிருபைக்கு ஏற்றபடி அவர் உண்மையாலுமே தீர்க்கதரிசியாய் மாறிவிட்டார். ஒருவேளை அந்த பொய்யன் என்கிற குணாதிசயிலிருந்து ஜெபம் பண்ணி இருந்தா அந்த அனுகிரகம் கொடுக்கப்பட்டிருக்காது. ஆனால் அவர் மனம் மறுரூபமாகினார். தேவனுடைய அந்த பார்வையில், தேவனுடைய அந்த பாராட்டுதலில் ஆபிரகாம் தீர்க்கதரிசியாகவே மாறிவிட்டார். பிரைஸ் காட். அவர் பொய்யனாகவும் அல்ல, பொய் தீர்க்கதரிசியாகவும் அல்ல, தீர்க்கதரிசியாய் மாறி அவர் ஜெபம் பண்ணுகிறார். அங்க தேவன் அனுகிரகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஸோ நாம் யாரையும் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்து முத்திரை பதிக்க வேண்டாம். நீதியின்படி பொறுமையாக இருந்து தேவனுடைய பார்வையில் நாம் பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், நம்ம தோற்றத்தின்படி தீர்ப்பு செஞ்சோம்னா எப்படி தவறாய் போகுங்கிறதுக்கு ஒரு சின்ன எச்சரிப்பை கொடுத்துருந்தேன். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் அந்த அபிமெலேக்கு, எப்போ நீ ஏன் எனக்கு இப்படி பண்ணின, நான் கொஞ்ச நாள் செத்து போயிருப்பேனே, ஏன் இப்படி பண்ண அப்படின்ன உடனே அங்கே ஆபிரகாம் ஒரு பதில் சொல்கிறார் பாருங்க. 12ஆம் வசனத்தில், அவள் என் சகோதரி என்பதும்
மெய்தான். பிரைஸ் காட். அங்க சகோதரின்னு பொய் சொன்ன மாதிரி தெரியுது. ஆனா இங்க ஆபிரகாம் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. ஐயா, என் சகோதரிங்கிறது உண்மைதான்யா, மனைவி ஓகே தான். ஆனா அவரு காரணம் சொல்ல, அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல, அவள் எனக்கு மனைவி ஆனாள். பாருங்களேன், அந்த காலத்துல கல்யாணங்கள்லாம் பல விதங்கள்ல நடந்திருக்கு. அப்போ ஆபிரகாம் சுத்தி வளைச்சு வந்து பார்க்கும்போது அவ எனக்கு ஒரு பக்கத்துல சகோதரி தான்யா, ஆனா எனக்கு மனைவியா மாறி இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஹல்லேலூயா. ஸோ நான் தேவனுடைய பார்வை முதலாவது விலையேறப்பெற்ற பார்வையை காண்பித்து கொடுக்கிறேன். இரண்டாவது, யாரை நம்ம தோற்றத்தின்படி என்ன பண்ண வேண்டாம். ஆபிரகாம் பொண்டாட்டிய சகோதரின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கொடி பிடிச்சிக்கலாம் என்ன பண்ண வேண்டாம், வந்து நிற்கணும். பொறுமையாக இருப்போம். எதையும் நம்ம காலத்துக்கு முன்பாக தீர்ப்பு சொல்ல வேண்டாம். அப்படியே நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க, தீர்மானிக்கிறீங்கன்னா தேவனுடைய நீதியின்படி என்ன பண்ணுங்க, அவருடைய பார்வையிலிருந்து நீங்கள் பேசுங்க. அது மேன்மையானதைத்தான் காண்பிக்கும். பிரைஸ் காட். ஸோ யாரையும் நீங்கள் பொய் சொல்லுங்க அப்படின்னு நான் என்கரேஜ் பண்ணலை. நீங்கள் அப்படி ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாக ஒரு பொய் சொல்லியிருந்தாலோ விழுந்து போயிருந்தாலோ ஆண்டவர் உங்களை தீர்க்கதரிசியாய்தான், ராஜாவாய்தான், ஆசாரியர்களாய்தான் பார்க்கிறார். எனக்கு நம்பிக்கை உண்டு. அவருடைய பார்வை உங்களை மறுரூபப்படுத்தும். ஹல்லேலூயா. ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையிலையும் கூட உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருபை கொடுத்தீர். உம்முடைய விலையேற பெற்ற அந்த மேன்மையான திட்டத்தை, அந்த மேன்மையான பார்வையை அன்றைய நீர் எங்கள் மேல் விழப்பண்ணுகிறதற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் சூழ்நிலை நிமித்தமாய் அவர் ஒரு பயந்து போய் ஒரு பொய் சொல்லியிருந்தாலும் ஆண்டவரே, நீர் அபிமெலேக்கினிடத்தில் ஆபிரகாமை அறிமுகப்படுத்தும் போது ஒரு தீர்க்கதரிசியாக அறிமுகப்படுத்துகிறீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த விலையேற பெற்ற பார்வை எப்பேற்பட்ட மனிதனையும் அன்றே ஒரு மனமாற்றத்துக்குள்ளும் சீர்பொருந்துதலுக்குள்ளும் மறுரூபத்துக்குள்ளும் அது கொண்டு வரும் என்பதற்கு ஆபிரகாம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆபிரகாம் அபிமெலேக்கின் வீட்டாருக்காய் விண்ணப்பம் பண்ணினார். தேங்க்யூ ஜீசஸ். அந்த தீர்க்கதரிசியின் ஜெபத்தை கேட்டு நீர் அவர்கள் பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களும் ராஜாக்களாய், ஆசாரியர்களாய், தீர்க்கதரிசிகளாய் இருந்து கொண்டு அன்றே உலகத்தாருக்காக விண்ணப்பம் பண்ணி, ஓ ஹல்லேலூயா, அவர்கள் ரட்சிக்கப்படும்படி, ஓ ஆசீர்வதிக்கப்படும்படி, நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாய் இருக்கும்படி உம்முடைய அனுகிரகத்தை உண்டு பண்ணுவராய் இருக்க கிருபைகள் பெருகட்டும். ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒருவேளை அன்றைய ஆபிரகாம் பொய் சொன்ன உடனே பொய்க்கு பிதாவாய் இருக்கிறிய அப்படின்னு சொல்லி திட்டியிருந்தா அவரு தீர்க்கதரிசியா மறுரூபம் ஆயிருப்பாரான அது ஒரு கேள்விக்குறி. ஆனால் பொய்யனாய் இருந்தாலும் அன்றைய நீர் தீர்க்கதரிசி என்று சொல்லி பாராட்டி உயர்த்தி பேசினதினால் அதை அப்படியே அவரை மறுரூபப்படுத்தினதை போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த குணாதிசயம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒருவேளை பிள்ளைகள் அன்றைய கீழ்ப்படியாம கொஞ்சம் ஏதோ சேட்டை பண்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகளை உங்க பார்வையில அந்த மேன்மையாய் பார்க்க, மேன்மையாய் பேச கிருபைகளை பெருக பண்ணுங்க. அப்படியே பேசி பேசி பிள்ளைகளை மறுரூபத்துக்குள் கொண்டு வர அன்றைய ஆவியானோர் பலப்படுத்தும். அப்பா, சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி நிற்க கூடாது, திகைத்து நிற்க கூடாது. உம்மை நம்பி தைரியமாய் ஜனங்களை பார்த்து மேன்மையாய் பேச, மேன்மையாய் நினைக்க கிருபைகளை பெருக பண்ணும். பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.